மகாபாரதத்தை 100 பேர் எடுக்கலாம். 100 பேரும் சரியாக எடுத்தால் 100 பேரும் வெற்றி பெறுவார்கள். ராமாயணத்தை 1000 பேர் எடுக்கலாம். 1000 பேரும் சரியாக எடுத்தால் 1000 பேர் வெற்றி பெறுவார்கள். கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான். ரொம்ப ஆச்சரியமா இல்ல? ஒன்று சொல்றேன், உங்களுக்கு வியப்பா இருக்கும். இந்தியாவில் 2 இதிகாசங்கள். ஒரு இதிகாசம் மகாபாரதம், இன்னொரு இதிகாசம் ராமாயணம். இந்த ரெண்டுக்குமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா? ஒருத்திக்கு 5 பேர் என்பது ஒரு இதிகாசம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம். ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன், இது ஒரு இதிகாசம். திரௌபதிக்கு 5 கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம். அட பாவிகளை, எதை நம்ப சொல்லுகிறீர்கள்? 2 இதிகாசங்களும் வெற்றி. 2ம் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதானால் இந்திய பண்பாட்டில் 2 இதிகாசங்களும் 2 கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே, அது வேறு. இது வேறு. வேறு வேறான 2 கதைகள், வேறு வேறான 2 உள்ளடக்கங்கள் எப்படி 2ம் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன, உலவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை. எனக்கான பதில், 2க்குமான காரணத்தையும் 2க்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியன் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது.